நீதிமன்றம் இதை விசாரித்துக் கொண்டு இருக்கிறது. உயர்நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தம் அவங்க நியமனம் செய்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய என்கொயரி போயிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த என்கொயரி சம்பந்தமாக நாங்கள் பேசாமல் இருப்பது சரியாக முதல் கூராய்வு நேற்றுதான் முதல் முறையாக வெளியே வந்தது. அதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் டீன் ஒரு காப்பி கொடுத்தாரு. மனுதாருடைய நகல் என்னிடம்தான் இருக்கு. 44 காயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 44 காயங்கள் வெறும் 44 காயங்களாக தயவுசெய்து பார்க்காதீர்கள். அதுல குறிப்பாக 13, 14, 15, 17 காயங்கள் ஒவ்வொன்றும் மல்டிபிள் இன்ஜுரிஸ். இந்த காயங்கள் ஹாரிசான்டல், வெர்டிகல், ஒப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரே காயத்தில் போட்டு மல்டிபிள் லீனியர் பேரலல் இன்ஜுரிஸ்ன்றாங்க. அப்போ ஒரு காயம் நீங்க மார்க் பண்ணி இருக்கிறது வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய காயங்களை தொகுத்து கொடுத்திருக்குது. இது மாதிரி 13, 14, 15, 16, 17 இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரீடிங் இந்த 44. இது போக உங்களுக்கு 26, 27, 28, 29, 30, 31, 32, 31 வரைக்கும் எல்லாம் அப் டு த மசில் லெவல்னு சொல்றாங்க. அப்போ இந்த மசில் லெவல்ல இருக்கக்கூடிய காயங்கள் வெறும் அருவாலெல்லாம் வச்சு பண்ண முடியாது. பிளண்ட் ஆப்ஜெக்டை வச்சுதான் இதை நடத்தி இருக்க முடியும். இந்த மாதிரி பிளண்ட் இன்ஜுரிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடல்ல கிரியாட்டின் லெவல் அதிகமா இறங்கி அது பிளட்டை பாய்சன் பண்ணி அது கிட்னிக்கு போய் சேரும். அது கிட்னிக்கு போய் சேர்றதுனாலதான் இந்த ட்ரோமேட்டிக் டாப்டோமயாலிசிஸ் என்ற ஒரு நிலை ஏற்படும். இதை அன்னைக்கே நான் நீதிமன்றத்தில் வாசித்தேன். யாருக்காவது நீதிமன்றம் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா நீங்க பார்த்திருப்பீங்க. அதை வாசித்தேன். அதுதான் நடந்திருக்குன்றது இதை காட்டுது. அதனால அவர் ஃபிட்ஸால இறந்து போயிட்டாரு, ஹார்ட் ஃபெயிலியரால உடந்து போயிருக்காருன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இதுல ஒரு வார்த்தை கூட இல்லைன்றதை நான் சொல்ல விரும்புறேன். மருத்துவர்கள், இதை நடத்திய மருத்துவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பாராட்டணும். இது 3.5 மணி நேரத்துக்கு மேல நடந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம். இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்ச நேரம் 5:45க்கு ஆரம்பிச்சது. முடிஞ்சது 9:20க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு ரொம்ப நேர்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சமீபத்தில் நேர்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மார்ட்டம். அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர்கள், அதுக்கு பக்கபலமாக பக்கத்தில் இருந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருப்பவனம், இவங்களெல்லாம் பாராட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதான் இது இன்டரம் ரிப்போர்ட். இது ஒரு ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அல்ல. இது ஒரு இன்டரம் ரிப்போர்ட். இது ஒரு ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அல்ல. ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம். ஆனா இதிலிருந்து அதோடைய திசை என்னவென்பது தெரிகிறது. ரொம்ப தெளிவா இருக்கு. சிபிஐ விசாரணை எங்கேயும் பண்ணல சார். ஏன் நம்ம தான் தவறா பேசுறோம். மாண்புமிகு முதலமைச்சர் சிபிஐக்கு கொடுப்பதற்கு ஆட்சேபனை இல்லை, கொடுக்க நான் தயார் என்று அறிவித்திருக்கிறார். நீதிமன்றம் ஃபைனல் கால் எடுக்கும். அது என்ன கால் எடுக்கிறாங்கன்றது நீதிமன்றத்துடைய கையில் விட்டுருவாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தயவு செய்து சிபிஐக்கு போகக்கூடிய வழக்கு இது இல்ல. இது தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான உயரதிகாரிகள் பலர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வைத்து இப்போ நடந்துட்டு இருக்க ஜுடிஷியல் ஜட்ஜ் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த என்கொயரியில வரக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் விசாரணை கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக வேகமான, நியாயமான, முறையான, மக்களுக்கு மகிழ்ச்சியான தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை, சஸ்பெண்ட் ஆன காவல்துறை நடவடிக்கை நம்ம எல்லாமே 8ஆம் தேதி ரிப்போர்ட் போற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கொஞ்சம் பொறுமை காக்கணும், வேற வழி கிடையாது. பொறுமையா காத்தாதான் சரியான விஷயங்கள் வெளிவரதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அந்த பொறுமையை காத்திருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.